வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். தில்லி இந்தியை திணிப்பதும் தமிழ்நாடு அதை எதிர்ப்பதும் தொடர்ந்து காலகாலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. 1938, 1965 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் தான் வெகுவாக அறியப்பட்டிருக்கின்றன. 1986 ஆண்டு செப்டம்பர் மாதமும் அப்படி ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் கிளர்ந்து எழுந்தது. அப்போது தில்லி அரசு ஒரு வாரம் இந்தி வாரம் என்று அதை கொண்டாட வேண்டும் என்றும், ஒன்றிய அரசின் அலுவலகங்களில் பணியாற்றுகிறவர்கள் இந்தியில் தான் கையெழுத்திட வேண்டும் என்றும் வந்த அந்த அறிக்கையை எதிர்த்து நவம்பர் 8, 9 ஆகிய நாள்களில் கோவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியது. அந்த மாநாட்டு முடிவின்படி நவம்பர் 17ஆம் தேதி அந்த சட்டத்தினுடைய அந்த பிரிவை எரிப்பது என்று முடிவெடுத்து சென்னையில் பேராசிரியர் உள்ளிட்ட 300 பேர் கைதானார்கள். கோயம்புத்தூரில் 1474 பேர் கைதானார்கள். அங்கே தொண்டாமுத்தூரில் நசீர்பாளையம் என்னும் ஊரை சார்ந்த பாலசுப்பிரமணியம் என்பவர் அந்த எழுச்சியான ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிற போதே தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்து போனார். இந்திக்காக தொடர்ந்து உயிரை தமிழ்நாடு கொடுத்து போராடி கொண்டிருக்கிறது. இப்போதும் போராட வேண்டிய தேவை வந்திருக்கிறது.